5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 15 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 10 ரூபா டாக்டர் சொல்லிடாதீங்க. 10 ரூபானாலும் இன்றைக்கி பிரச்சனை. 10 ரூபான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி. அதனால் சிங்கம்ண்ணே, நீங்கள் 10 ரூபான்னு சொல்லி அவர் மாட்டி விட்டுறாதீங்க. உங்களை கைது பண்ணிடுவாங்க பார்த்து. அனுபவம் வாய்ந்த டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்க்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா நாலேஜ், உலக அளவில் இருக்கக்கூடிய சினிமா நாலேஜ்க்கு ஈக்குவலான ஒரு புரிதல் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய படத்தை நல்ல முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தயாரிப்பாளர், விநியோகிஸ்தர் திரு தனஞ்சயன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் விட்டிருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் ரொம்ப அதிகமானதுட்டு ரொம்ப நேரம் பேச முடியாது. எல்லோருமே நம்ம ஷார்ட்டாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரையரங்கு ஷோ ஆரம்பிக்கணும். முதல்ல அஜயன் பாலா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல வருட கனவு அஜயன் பாலாவுக்கு, ஒரு இயக்குனர் ஆகணுன்ற கனவு. எல்லோரும் ஒரு அப்ளாஸ் கொடுத்து அவரை வாழ்த்து சொல்லணும். அவருடைய கனவு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ் சினிமான்னு சொல்லக்கூடாது, தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய புத்தகங்களெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். சமீபத்தில் மாரன் பிராண்ட் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகத்தை நான் பார்த்துருக்கேன், படிக்கவே இல்லை. திடீர்னு என்கிட்ட சொன்னார், நீங்கள் படிச்சிங்களான்னாரு. அதை எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது எந்த அளவு முயற்சி எடுத்து அந்த புத்தகத்தை ஒரு வழிகாட்டி புத்தகமாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படி பல அற்புதமான எழுத்துக்களை நம்மளுக்கு படைப்புகளாக கொடுத்த அஜயன் பாலா அவர்கள் இன்னைக்கு மயிலாஞ்சி அப்படின்ற படம் மூலமாக வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அஜயன் பாலா சாரை நான் நிறைய தடவை விஜய் சாரோட பார்த்துருக்கேன். விஜய் சாரினுடைய கம்பேனியன் அவர், ஏஎல் விஜய் சார் நம்ம சொல்கிறோம்ல. அவருடைய பல படங்களில் திடீர்னு பார்த்தா அஜயன் பாலா சார் இருப்பார். அவருடைய பேர் இல்லாமல் விஜய் சாரினுடைய படமே இருக்காது. அவ்வளோ தொலைவு விஜய் சாரு கூடவே ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு சக பயணியாக நான் பார்த்துருக்கேன். நான் விஜய் சாரில் கேட்டிருக்கேன், அஜயன் பாலா சார் என்ன பண்ணுறார், ஃப்ரெண்டாக என் கூட இருக்கார் அப்படின்வார். அந்தளவு ஒரு நட்புக்கு உதாரணமாக இந்த மேடையை சொல்லியிருந்தாங்கள்ல. அதே மாதிரி தான் இங்கே 2 பேருக்குள்ள நட்பை நான் பல படங்களில் பார்த்துருக்கேன். விஜய் சாருக்கும் அண்ட் அஜயன் பாலா அவர்களுக்கும். அஜயன் பாலா சாருக்கு நட்புக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை ஆளுமைகள் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் ஸ்ரீராம் கார்த்திக்கும் சரி அண்ட் த்ரிஷா குரூப்புக்கும் சரி ஒரு நல்ல பிரேக் த்ரூ படமாக அமையணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 பேருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கீங்க. உங்களுடைய அந்த ஒரு முயற்சிக்காக பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய டெக்னீஷியனை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எனக்கு இளையராஜா சாரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் தெய்வம். அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன் இளையராஜா சாரினுடைய பாடல்கள். அதில் செழியன் சாருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன் நான். என்ன ஒரு ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார், அவர் சொன்னது அப்படியே ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார் தான் சார். அதுவும் நான் அந்த பாடலை பார்க்கும்போது, அந்த மிஸ்டை பார்க்கும்போது எனக்கு பாலமேந்திர சாரினுடைய 3ஆம் பரி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அது பிறகு நான் ஞாபகம் வந்தது மகேந்திரன் சாரினுடைய என்ன படம் நம்ம சொல்ல வர அந்த பருவமே பாட்டு எப்படி டான்ஸ் பண்ணி அவங்க ஓடும்போது, டான்ஸ் சொல்லக்கூடாது, ஓடும்போது என்ன மாதிரி மிஸ்ட் வருமோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப படைப்பை என்ன சொல்கிறது அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க செழியன் சார். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். இயக்குனரை மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணுங்கள். எல்லோருக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஆதரவாக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லணும். அரசியல் துறையில் இவ்வளோ பிஸியாக இருக்கிற நம்முடைய சீமா சார் பார்த்தீங்கன்னா பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு படத்துக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறுது. பலாயிரக்கணக்கான பேர் படங்களை பார்க்குறாங்க. என்னுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, ஒரு நல்ல படம் ஊடகங்களால் பாராட்டப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படங்கள்லாம் பெருசாக ஓடும். அந்த மாதிரி பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் சிறிய படங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னா, வாரம் 6 படம் 8 படம் வெளியாகி அடுத்த 2 நாள்லேயே காணாமல் போகிற ஒரு சுச்சுவேஷனில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த சிறு பட்ஜெட் படத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருதன் அப்படின்ற படத்தை பல பேர் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, விதாத் அவர்கள் நடிப்பில். அந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுத்தீங்கன்னா சினிமா இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஓ, இப்படிப்பட்ட படம் வந்திருக்கா அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுற பல லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க. அது மூலமாக சினிமா வெற்றி அடையும். ஏன்னா இங்கே நாங்கள் ப்ரொடியூசர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா 8 படம் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க. வருஷத்தில் 300 படம் எடுத்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, கிடைக்கிற வாரத்தில் நாங்கள் 8 படத்தை ரிலீஸ் பண்ணணும், 7 படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இது நடுவில் பெரிய பிரச்சனை. ரீரிலீஸ்ன்னு திரையரங்கு ஃபுல்லாகவே பிரச்சனைகள். ஷோவே கிடைக்கிறது இல்லை, இதில் ரீரிலீஸ் வேறு படங்கள் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறு பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே அதை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய மனிதர்கள் அதுக்கான டைம் ஒதுக்குறது தான். அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க.
இந்த மயிலாஞ்சிக்கும் உங்களுடைய சப்போர்ட் பெருசாக இப்போ ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வந்து இந்த படத்தை பாராட்டுறதே பெரிய விஷயம். படத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பெருசாக பேசுனீங்கன்னா படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும். இன்றைக்கி வெளியே வந்திருக்கிற ஒரு மருதன்ற படத்தை பற்றியும் சரி, அதுக்கு அடுத்து வந்திருக்க நல்ல படம் எது இருந்தாலும் நீங்கள் பாராட்டி பேசணும். அது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரும். ஆனால் அடுத்த 6 மாதம் உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷன் வரையும் நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. ஆனாலும் டைம் கொடுத்து நீங்கள் படங்களை பாருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லோருக்கும் நன்றி. ஒரு தயாரிப்பாளர் வந்து எப்படி அவர் படத்தை பற்றி பேசி மிகப்பெரிய லெவலில் ஒரு கருத்தை உருவாக்கணுன்றதுக்கு நான் இந்த டாக்டர் அர்ஜுன் சாரை நான் பாராட்டணும். சூப்பராக பேசுகிறீங்க சார். இன்ஃபேக்ட் வந்து உண்மையிலே உங்களுடைய பேஷன், நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு டாக்டர் அப்படின்னு, அப்படி ஒரு உலகத்தில் நீங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டாக்டர்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த உலக புரிதல், நீங்கள் எப்படி நட்பை பற்றி பேசுனதும் எல்லாத்த பற்றியும் நீங்கள் இவ்வளோ அழகாக கவர் பண்ணதை பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு பேச்சை நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படம் மயிலாஞ்சி படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய முயற்சிக்காக வெற்றி அடையணும். சைக்காலஜி தெரிஞ்ச நீங்கள் ஆடியன்ஸுடைய சைக்காலஜி தெரிஞ்சு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க நம்புகிறேன். அது கண்டிப்பாக அஜயன் பலா அவர்கள் ஒரு சிறப்பான படமாக எடுத்திருப்பார் நம்புகிறேன். ஒரு பெரிய வெற்றி அடையணும். இந்த படக்குழுவுக்கு ஒரு வெற்றி அடையணும். அண்ட் பர்டிகுலராக ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்களை பார்த்து செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். பல படங்கள் வந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நல்ல படம், சிறு பட்ஜெட் படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து திரையரங்களை பார்த்து வெற்றி அடைய வச்சாதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட அஜயன் பாலா என்னுடைய நண்பருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன எனக்கு பேச போகிறீங்க? மற்றவங்களுக்குலாம் அப்படி போற்றி புகழ்ந்து வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்களே, எனக்கு என்ன பேச போகிறீங்கன்னு நினச்சா விட்டு விடுறீங்களே. ஓகே, நன்றி. ஏன்னா வந்து நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக்கொண்டும் நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது, பேசாமல் உட்காரலாம். ஆனால் எங்கள் அருமைக்குரிய பிள்ளை நினச்சா அவர் எத்தனை புராணங்கள் விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான அவரை எழுதுகிறோம் அக்கறை எடுத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய 2 பிள்ளைங்க இன்றைக்கி இங்கே வந்தது. டைரக்டர் வரும் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா, அது மாதிரி. அதேமாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள், அவர் சின்ன வயசில் எனக்கு மாலை போட்டான்னு சொன்னார். நிஜம்தான். அவங்க ஊரில் எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்லணுன்னா மனநல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாகவே என்னென்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்துங்க, நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று நினைத்து கொண்டு. ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்க? உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர் உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணியும் சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு கொண்டு உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போவதில்லை. சார் வந்திருக்காரு, தினகரன் சார் வந்திருக்காரு. நாங்கள்லாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ணனுடைய ஒருக்கு அண்ணன்ட்ட நேற்று சொன்னேன், அண்ணா நான் இன்னைக்கு ஏதுமா கேமரா இதுதானா அங்கேயா? ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா? அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்க. சார் கேமரா பார்த்து பேசுகிறேன் சார். இந்த கேமரா இல்லை? ஓகே. இதனால் செய்து கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை. அது நிஜமாக ஒன்று. இன்றைக்கி வந்து என்ன நாள்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணுறோம். ரிலீஸ் அன்றைக்கி தான் முகூர்த்த நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இந்த இவங்க நடிக்கிறாங்க, இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்கன்னு அறிவிச்சாச்சு. படம் ரிலீஸ் அன்றைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேச்சை கேட்கத்தான். ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் வந்து பேசுமாறு கேட்டுக்கொண்டு, அது என்ன இன்ட்ரடக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க, கட்டாகுங்க அப்படின்றாங்க. அதில் கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களோ வாங்க. ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக. அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா வந்து அவரே போயிட்டு வந்துடா அந்த நிகழ்ச்சிக்கு, அவரும் சொன்னார் நேற்று நைட்டு. ஆகையால்
அது அது அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போதும் அப்படி தான், அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன், அதுக்காக தான். ஓகே, ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது. உங்களுக்கு இருக்குது, நான் அப்புறம் வரேன். உடனே எனக்கு வந்து நிஜமாகவே தமிழ் அறிவு அவ்வளோ கிடையாது, ஆனால் நிறைய தமிழ் பாட்டு நிறைய எழுதிடுறேன். மயிலாஞ்சினா எனக்கு என்னது, மயிலாஞ்சினா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. நேற்றே கூப்பிட்டாங்க. நைட்டு ஜேசாஸுக்கு ஃபோன் பண்ணால் அவர் அமெரிக்காவில் இருந்தார். ஜி குருஜி, இந்த மயிலாஞ்சினா என்னது? அதான் இந்த கையில் போட்டால் சிவப்பாமடா அதான் அப்படின்னாரு. அது என்னென்னா 10 வயசில் நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் சேர்ந்து குமிழியில் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே மலையாள படம் ஒன்று பார்த்தோம். பெரியாரே பெரியாரே பர்வத நிறையுடைய பனி நீரே குளிரும் கொண்டு குணுங்கி நடக்கும் மலையாளி பெண்ணானு நீ மயிலாடும் கொல்லில் பிறந்தோ பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளரணும். இந்த மயிலாஞ்சி மட்டும்தான் தெரியும் எனக்கு. கேட்ட உடனே சொன்னாரு கையில் போடுற மருதாணிடாதுன்னாரு. அதை சொல்லி அறிவியலைகளுக்கு அறிவு கொடுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை சொல்லிக்கணும். அது இல்லாமல் என்னுடைய பாடல் ஒழிக்காமல் இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். ஓகே ஓகே, ஒரு நாளைக்கு இந்த கல்யாணத்தன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் ஒரு கச்சேரி நல்லா. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக 90s உடைய முன்னணி இயக்குனர், இப்போ 2Kல வந்து சிறந்த இயக்குனராக வலம் வர இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்க செயலாளர் இயக்குனர் நடிகர் திரு பேரரசு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு சொல்லி நிறைய பேசினேன். நிறைஞ்ச மனசுக்கெலாம் நன்றி. டைம் ஆயிடுச்சு. சீமான் எப்போ பேச வருவாருங்கிறத விட எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்து கிடக்குங்க. கமலா தேட்டர் நிர்வாகம். சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நான் பதிவு வேண்டிய விஷயம் ஒன்று, எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒளிப்பேர்வர் செலியன் என் நண்பர்னா என் ஊர்க்காரர். ஆட்டர்சங்கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்றல் என்ற கையெழுத்து பிரதி, அப்புறம் அடுத்தது யார், அப்புறம் நாடகம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதயக்குன்னா சேரணும். நான் ஊர் கிளம்பும்போது நண்பர் செலியனும் நண்பர் கவிஞர் ஐயப்ப மாதவனும் 2 பேர் தான் என்னை ட்ரெயினில் ஏற்றி வழி அனுப்பி வச்சாங்க. அப்படி வந்தவன் தான் நான் இங்கே இந்த மேடையில் செலியனுக்கு ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அஜயன் பாலா வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர். முதல்ல அவருக்காக வாழ்த்தத்தான் நான் இங்கே வந்திருக்குது. சிங்கமில் என்ன சொல்லும்போது, பிரின்சிபல் சொல்லும்போது 5 ரூபா டாக்டரு, 10 ரூபா டாக்டரு, 5 ரூபா டாக்டர் சொன்னாப்புல. 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 10 ரூபா டாக்டர் சொல்லிடாதீங்க. 10 ரூபானாலும் இன்றைக்கி பிரச்சனை. 10 ரூபான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி. அதனால் சிங்கம்ண்ணே, நீங்கள் 10 ரூபான்னு சொல்லி அவர் மாட்டி விட்டுறாதீங்க, உங்களை கைது பண்ணிடுவாங்க பார்த்து. மாதிரி இவர் அஜயன் பாலம் வந்து செலியனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு. நான் ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கலாம், அங்கேயும் பிரச்சனை தான். 11 ரூபா கொடுத்துருக்கலாம். செலியன் நானும் சேராதுக்குன்னா இவங்களுக்கு ஓகே. அஜயன் பாலாவுக்கு ஒரு பாலமந்திர மாதிரி ஒரு ஆள் வேணும். பேரரசுக்கு செட் ஆகாது. எஸ்பி முத்துராமன் எப்படி பாபு சார் மாதிரி ஆளோ, எப்படி எஸ்பி முத்துராமனுக்கு நான் பேசுனா தான் அடிப்பாங்க. அது மாதிரி நமக்கு செட் ஆகாது. திருப்பி ஒன்று நீங்கள் மாறிங்க, இல்லை நான் மாறிக்கணும். செலியன் அஜயன் பாலா பற்றி சொல்லணும்னா சினிமா 2 வகை தான் டைரக்டரில். ஒன்று படைப்பாளி, இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. இந்த மிஸ்கின் சார், வெற்றிமாறன் இவர்களெலாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. அந்த வகையில் தான் அஜயன் பாலா அவர்களும். நிறைய இலக்கியங்கள் படிப்பவர், நிறைய கதைகள் படிப்பவர், நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு டேரக்ஷன் வந்திருக்கிறாரு. அதில் கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அஞ்சு ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 10 ரூபா டாக்டர் சொல்லிடாதீங்க. 10 ரூபானாலும் இன்றைக்கி பிரச்சனை. 10 ரூபான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி. அதனால் சிங்கம்ண்ணே, நீங்கள் 10 ரூபான்னு சொல்லி அவர் மாட்டி விட்டுறாதீங்க, உங்களை கைது பண்ணிடுவாங்க பார்த்து.